பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த வாய்ஸ் ஆஃப் காட் கிறிஸ்டியன் சேனலூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்திலும் இந்த தேவ செய்தியை கொண்டு வரும் நான் உங்கள் அன்பு சகோதரன் ஆண்டனி ஜேசன். நாங்கள் தேவ செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். ஆண்டவர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைய தேவ செய்திக்கு தலையங்கமாக நான் வைத்திருக்கிறேன், உண்மை உள்ளவர்கள். இந்த உலகத்திலே இந்த கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போவது போல இந்த உண்மை உள்ளவர்கள் குறைந்து கொண்டு போகிறார்கள். நாங்கள் எந்த விதத்திலும் சொல்ல முடியாது, நாங்கள் முற்றுமுழுதாய் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோம், குடும்பங்களுக்கு உண்மையாக இருக்கிறோம், சபைகளுக்கு உண்மையாக இருக்கிறோம் என்று சொல்ல முடியாத பட்சத்திலே நாங்கள் இந்த காலகட்டத்தில் ஜீவித்து வருகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தேவ செய்தியை முடியும் வரை நல்லா உற்று கவனித்து கேளுங்கள். உண்மை உள்ளவர்களை குறித்து இன்றைய தினத்திலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் வேத புஸ்தகத்திலே 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். அங்கே சொல்லப்படுகிற, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். கர்த்தரோ உண்மை உள்ளவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இந்த வசனத்திலே. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறது போல நாமும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேணும். இதுதான் இந்த ஆண்டவர் விரும்புகிற காரியமாக இருக்கிறது. கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி, தேவன் நம்மை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். தேவன் நம்மை ஸ்திரப்படுத்தி தீமையில் நின்று காத்து கொள்ள காரணம் என்னன்னு சொன்னால், அவர் உண்மை உள்ளவர் தேவனாய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் வணங்குகிற தேவன், நாங்கள் தெரிந்து கொண்ட தேவன், நம்மை படைத்த தெய்வம் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியினால் நம்மை ஸ்திரப்படுத்தி நம்மை நல்லவனாக்கி தேவனுடைய பிள்ளையாய் மாற்றி நம்மை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையின் கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று சொல்லுகிறது. அங்கே பாருங்கள், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. காரணம், தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கே உண்டாக்குவார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவன் சோதனைக்கு நம்மை தப்பித்து கொள்ளத்தக்கதான போக்கே உண்டாக்குற தேவனாய் இருக்கிறார். காரணம், அவர் உண்மை உள்ள தேவன், அவர் சொன்னதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை செய்ய வேணும் என்று சொன்னாரோ அந்த காரியங்களை செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகையினால் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேணும். தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேணும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். தேவன் சொன்னபடி செய்வார். நம்மை அழைத்த தேவன், நம்மை உருவாக்கின தேவன், நம்மை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி தன்னுடைய இரத்தத்தினாலே சிந்தி எங்களை சுத்திகரித்து, எங்கள் பாவங்கள் அற எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை தேவ பிள்ளையாய் மாற்றிருக்கிற தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எங்களை அழைத்தவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, நாங்கள் யாருடைய சத்தத்தையும் கேட்டு நாங்கள் இந்த காரியங்களை பின்பற்றி போகவில்லை. தேவன் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், எங்களை அழைத்திருக்கிறார். இந்த காரியத்தை செய்யும்படியாக, இந்த செயலை செய்யும்படியாக, ஒரு கிறிஸ்தவனாய் நல்ல ஜீவியம் வாழும்படியாக, ஒரு கிறிஸ்தவ குடும்பமாய் வாழும்படியாக, அநேகருக்கு உண்மை உள்ள ஒரு மனுஷனாய் வாழும்படியாக எங்களை அழைத்த தெய்வம் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
எண்ணாகம் 23:19 இப்படி சொல்லப்படுகிறது. எண்ணாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேறாது இருப்பாரோ என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, மனிதர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்பதை இந்த இடத்திலே நிறுவப்படுகிறது. மனிதர்கள் பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆகையினால் தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மணிபுத்திரனும் அல்ல. தேவன் ஒரு மனுபுத்திரன் அல்ல. மனிதர்கள் மனம் மாறுவார்கள். மனிதர்கள் இன்று இந்த வாரேன் இந்த செய்கிறேன் என்று சொல்லுவார்கள், ஆனால் அவர்கள் மனம் மாறி விடுவார்கள். தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் மனிதன் அல்ல, அவர் தேவாதி தேவனுடைய குமாரனாய் இருக்கிறபடினால் பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல. பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. நம்முடைய தேவன் சொல்லி எந்த காரியத்தை செய்யாமல் இருப்பார்? அவர் சொன்னதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை செய்கிற தேவன். அவர் சொன்னார், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் மரித்தார், ஆனால் சதா காலமும் ஜீவனோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தின் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் சொல்லி இருக்கிறார், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அந்த காரியங்களை நிறைவேற்றாமல் இருப்பாரோ. எவ்வளவு நல்ல தேவனை நாங்கள் தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறோம். யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. இந்த வசனம் சொல்லுகிற யோவான் 4:24 தேவன் ஆவியாயிருக்கிறார். நம்முடைய தேவன், நம்மை படைத்த தேவன், நம்மை அழைத்த தேவன், நம்மை உருவாக்கின தேவன் ஆவியாயிருக்கிறார். அந்த ஆவியான தேவன் சொல்லுகிறார், அவரை நாங்கள் தொழுது கொள்ளுகிறவராய் இருக்கிறோம். அவரை தெரிந்து கொண்டு நம்முடைய தேவாதி தேவனை தொழுது கொள்கிறவர் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. அவரை தொழுது கொள்கிறவர் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளோரும். இன்று அநேகர் ஆவியோடு தொழுது கொள்கிறார்கள், உண்மையோடு தொழுது கொள்கிறது கிடையாது. உண்மை குறைவாய் காணப்படுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் அநேகர் காணத்தக்கதாக ஒரு பெருமைமிக்க ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை கிடையாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேணும். தேவனை தேடுகிற பிள்ளைகள், தேவனை நாங்கள் ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். தேவனை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. அந்த காரியத்திலே உண்மை காணப்பட வேணும். நாங்கள் தேவனை தொழுது கொள்கிறவரா, நாங்கள் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளா, நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளா, தேவ பிள்ளைகளா, கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் விசுவாசிகளாய் இருக்கிறோம். நாங்கள் விசுவாசிகள் என்று சொன்னால் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேணும். இன்று உண்மையை மறைத்து பல பொய்யான காரியங்களை செயற்படுறவர்களாய் நாங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு நாடகம் ஆடிக்கொண்டு இருக்கிறோம். அருமையான தேவச்சனமே, அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த ஆவிக்குரிய ஜீவியம் உண்மையாய் இருக்க வேணும். ஒரு கிறிஸ்தவன், இயேசுவை அறிந்தவன், ஒரு தேவனை தெரிந்து கொண்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் உண்மையாய் இருக்க வேணும். தேவன் இதை விரும்புகிறார். தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1:12 இப்படி சொல்லப்படுகிறது. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1:12 வசனம் சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடினால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. தேவன் நம்மை ஒரு காரியத்துக்கு அழைக்கிறார் என்று சொன்னால் அவர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். நாங்கள் உண்மை உள்ளவர்கள் என்று அறிந்துதான் தேவன் ஒரு காரியத்துக்கு எங்களை அழைக்கிறார். அந்த காரியத்திலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும். தேவனே நம்மை நம்பி நாங்கள் ஒரு உண்மை உள்ள மனுஷன், இவர் ஒரு உண்மை உள்ள விசுவாசி, இவர் ஒரு உண்மை உள்ள போதகர் என்று நினைத்து தான் நம்மை அழைக்கிறார். அந்த விசுவாசம், அந்த தேவன் எங்களை எண்ணியிருக்கிறபடியே நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேணும். அருமையான தேவ ஜனமே, தேவனுக்கு உண்மையாக இருக்கிறது என்று சொன்னால் கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஆனாலும் தேவன் விரும்புகிறார், தேவனுக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய
ஜீவியம் உண்மையாய் காணப்பட வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையாய் காணப்பட வேண்டும். பலர் காணும்படியாக இன்று அநேகர் நாடகம் நடித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் நாடகம் நடித்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையை போல, ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை போல, ஒரு விசுவாசியை போல நாங்கள் நடித்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே, இது நம்மளால் செய்ய முடியாத காரியம். நம்மை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை முதலாவது பலப்படுத்தி எங்களை உருவாக்கி எங்களை சரிப்படுத்தி தான் இந்த ஊழியங்களுக்கு அழைக்கிறார். அந்த ஊழியத்திலே நாங்கள் உண்மையாக இருக்க வேணும். தேவன் அழைத்த அழைப்பிலே நாங்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய காரியங்களிலே நாங்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை காணப்பட வேணும். காரணம், நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 3:2, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தியவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் அநேகருக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைத்து இந்த காரியத்தை செய்யும்படியாக அழைத்து வந்த அந்த ஊழியக்காரன், அந்த தேவ ஊழியக்காரன், அந்த மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையில உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை ஏற்படுத்திய தேவனுக்கு முன்பதாக நாங்கள் உண்மை உள்ளவராய் இருக்க வேணும். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 3:5 சொல்லப்படுகிறது, சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 3:5 வசனம் சொல்லப்படுகிறது, சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தான் என்று சொல்கிறது. பாருங்க, ஒரு வேலைக்காரனாக, தேவனுடைய ஊழியனாக, தேவனுடைய வீட்டிலே, தேவனுடைய சபையிலே, தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று பணிபுரிகிற எல்லா காரியங்களிலும் இந்த மோசே உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார். வேதத்திலே இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்க காரணங்கள், தேவனுக்கு ஊழியம் செய்கிற நாங்கள், தேவனுக்கு பணிமுட்டுகளை செய்கிற நாங்கள், தேவனுக்கென்று பல காரியங்களை செய்கிற நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை காணப்பட வேணும், உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேணும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எபிரேயர் 3:6 சொல்லப்படுகிறது. எபிரேயர் 3:6, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீட்டாயிருப்போம். தேவனுடைய வீட்டிலே நாங்கள் வசிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார். பாருங்கள், தேவாதி தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக, தேவனுக்கு மேலாக ஒருவரும் இல்லை. அவரே உண்மையாய் இருந்திருக்கிறார். அவர் எப்படி வேணுமென்றாலும் இருக்கலாம். அவருக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அவர்தான் மேற்பட்டவர், மேலானவர். அவரே உண்மை உள்ளவராய் இருந்தார், கீழ்ப்பட்டவராய் இருந்தார். நாமே அவருடைய வீடாய் இருப்போம். தேவனுடைய ஆலயமாய், தேவனுடைய வீடாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்பிக்கையிலே உறுதியாய் பற்றி கொண்டு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எபிரேயர் 3:6 சொல்லுகிறது. யோவான் 8:44 சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசாவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகமாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்திலே இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலைத்திருக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடினால் அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பாருங்கள், தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் இந்த பிசாசு எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், ஆதி முதல் கொண்டு அவன் மனித கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்திலே கிடையாது. அவன் சத்தியத்திலே நிலைத்திருக்கவில்லை. சத்தியத்திலே அவன் நிலைத்திருக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறார். பொய் பேசுகிற ஜனங்களே, உங்களுக்கு ஒரு பிதா இருக்கிறார். அதான் பிசாசு, பொய்க்கு பிதா இருக்கிறார். உண்மை உள்ள தேவனை
ஆராதிக்கிறவர்களாக இருந்தால் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். நாங்கள் பொய் பேசுகிறவர்களாக இருந்தால் பிசாசின் பிள்ளைகளாக இருப்போம். உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அந்த பிசாசின் இச்சையின்படி செய்ய நாங்கள் மனதாய் இருக்கிறோம். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்திலே கிடையாது, சத்தியம் கிடையாது. பிசாசின் காரியங்களிலே அகப்பட்டிருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே சத்தியம் கிடையாது. பொய் பேசுகிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே சத்தியம் கிடையாது. அவன் சத்தியத்திலே நிலைத்திருக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடினால் அவன் பொய் பேசும்போது சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவனிடத்தில் வேறொரு காரியம் கிடையாது. பொய்யை தவிர அவனிடத்தில் வேற காரியம் கிடையாதபடியா தனக்குள்ளே இருக்கிற காரியங்களை பொய்களை எடுத்து விதைக்கிறான். இன்று பொய் பேசும் அருமையான தேவ ஜனமே, உங்களுக்குள்ளே இருந்து உங்கள் சொந்தத்திலே எடுத்து பொய் பேசுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். அப்படி இருந்தீர்கள் நீங்கள் பிசாசின் பிள்ளைகளாய்த்தான் இருக்கும். வேதம் சொல்லுகிற பிரகாரமாய் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 30:9 சொல்லுகிறது, இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். பாருங்கள், இந்த பொய் பேசுகிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்னா கலகமுள்ள ஜனங்கள். எங்கே போனாலும் பிரச்சனை உருவாக்குற ஜனங்கள். எப்படி அவனும் பிரச்சனைகளை உருவாது கலகங்களை உருவாக்கி பொய் சொல்லுகிற ஜனங்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாதவர்கள். இன்று அநேகர் தேவனுடைய சத்தத்தை கேட்க மனதில்லை, தேவனுடைய வேதத்தை கேட்க மனதில்லை, இந்த சத்தியத்தை கேட்க மனதில்லை. அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது இல்லை. பொய் பேசுகிறவருக்கு தேவனுடைய சத்தியம் உண்மையை அறிய விருப்பம் இல்லை, உண்மை உள்ளவராய் வாழ விருப்பம் இல்லை. காரணம், அவர்கள் தங்கள் இச்சைகளின்படி பல காரியங்களில் அகப்பட்டு அதுகளை மறைக்கிறதுக்காக பொய் பேச வேண்டியதாக இருக்குது. அப்போ பொய்யிலே பிணைந்து இணைக்கப்படும் போது அவர் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறார். தேவ பிள்ளைகள் உண்மை பேசுகிறவர்களாக இருக்க வேணும். ஹல்லேலூயா. சங்கீதம் 12 சொல்லுகிறது. சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்றுப்போகிறான். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். இன்று உண்மை உள்ள ஜனங்கள் குறைந்திருக்கிறார்கள். ரட்சியும் கர்த்தாவே என்ற ஒரு வேண்டுதல் அங்கே எடுக்கிறது கேட்கிறோம். நாங்கள் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக வேண்டுதல் பண்ண வேணும். உண்மை உள்ள ஜனங்கள் குறைந்து போகிறார்கள். ஆண்டவரே, இந்த உலகம் போகிற போக்கிலே இன்று யாரும் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறது இல்லை. எல்லாரும் பொய் பேசுகிற ஜனங்களாக இருக்கிறார்கள். பிசாசின் பிள்ளைகளாய் மாறிக்கொண்டு போகிறார்கள். இவர்கள் மனம் திரும்ப வேணும், தேவனை அறிந்து கொள்ள வேணும், உண்மை உள்ள வாழ்க்கையை வாழ வேணும், உண்மை உள்ள ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை வாழ வேணும், உண்மையாய் குடும்பத்துக்கு உண்மையாய் இருக்கணும், சமுதாயத்துக்கு உண்மையாக இருக்கணும், பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு உண்மையாக இருக்க வேணும் என்று சொல்லி ஒரு ஜெபம் எடுக்கிறாங்க. நாங்கள் எடுக்க வேணும். மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் இருக்கணும். பொய் சொல்கிற ஜனங்கள், குற்றங்கள் குறைகளை பேசி பொய்களை சொல்லி கொண்டிருக்கிற ஜனங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள் அல்ல. அவர்கள் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த தேவ செய்தியை அழகாய் கேளுங்கள். இந்த தேவ செய்தியிலே சொல்லப்படுகிற வசனங்களை தியானித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான். என்று பக்தி கிடையாது, பயபக்தி இல்லாமல் தேசங்களில் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்கும் அஞ்ச மாட்டார்கள். பாவத்தை துணிகரமாய் செய்கிறார்கள், பொல்லாப்பு துணிகரமாய் செய்கிறார்கள், இச்சை ஆபாசங்கள் துணிகரமாய் செய்கிறார்கள். பக்தி இல்லை, தேவ பயம் இல்லை, தேவ பக்தி இல்லை. சபைகளுக்குள்ளே கண்ட மாதிரி எல்லாம் செயல்பட காரணம் தேவ பக்தி குறைந்ததினாலே தான். சபைகளில் எந்த பிள்ளைகளும் அதட்டி சரியான வழியிலே நடத்த முடியாமல் இருக்க காரணம் அவர்கள் தேவ பயம் இல்லை. தேவ பயம் எங்கே உருவாகிறது என்று சொன்னால் குடும்பத்திலே உருவாக வேணும். குடும்பத்திலே பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேணும். அது ஒரு பக்தி. வேதம் சொல்லுகிறது, உங்கள் பிள்ளைகளை உங்கள் பெற்றோரின் சொல்லுக்கு அடங்கி இருக்க வேணும் என்று சொல்லி. இன்று சபைகளுக்குள்ளே அந்த போதனையை சற்று மாற்றி பிள்ளைகள் பெற்றோர்கள் பிரிவினையை கொண்டு படியா உபதேசங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்த தேவனிடத்திலே ஆலோசனை கேட்க வேணும்.
தேவனிடத்தில் ஆலோசனை கெடுத்து அந்த பிள்ளைகளை சரியாய் நடத்தவனும். இந்த புள்ள போகிற போக்கிலே பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்க போகிறான். இந்த புள்ள போகிற போக்கிலே பெரிய ஒரு விபத்தை சந்திக்க போகிறான். இந்த போகிற போக்கிலே இவன் தேவனை விட்டு பின்னோக்கி போக போகிறான் அறிந்த பெற்றோர்கள் கொஞ்சம் அதட்டுவார்கள். தம்பி, இப்படி இருக்கணும், இப்படி நடக்கணும், உண்ட நடவுட பாவனைகள் பொருத்தமாக இருக்க வேணும் என்று சில காரியங்களை சொல்லி கொடுக்கும்படியாக கொஞ்சம் கண்டித்துடனே இன்று சத்தியம் போதிக்கிற ஊழியர்கள் என்ன சொல்கிறான்னு சொன்னால், பிள்ளைகளை பெற்றோர்கள் அபியூஸ் பண்ணுறார்கள் சொல்கிறார்கள். வேதத்திலே எங்கேயுமே சொல்லப்படவில்லை பிள்ளைகளை பெற்றோர்கள் அபியூஸ் பண்ணுறார்கள் என்று சொல்லி. பாருங்கள், புதுவிதமான டீச்சிங். பிள்ளைகளுக்கு இது போதும். பிள்ளைகளை திருத்தும்படியாக ஒரு சின்ன ஒரு தட்டு தட்டினாலே கலகத்திலே சபைகளிலே பெரிய குழப்பங்கள் வருகிறது. பிள்ளைகளை இப்படி கண்டிக்கக்கூடாது, பிள்ளைகளை இப்படி அதட்டக்கூடாது, பிள்ளைகளை இப்படி பேசக்கூடாது. பிள்ளைகளை திருத்தும்படியாக பிரம்பை கையாளும்படியாக வேதம் சொல்லிக் கொண்டிருக்கு. பிரம்பை கையாளாதவன் தன் பிள்ளைகளை ஏறி நரகத்துக்கு அனுப்புகிறான் என்று வேதம் சொல்கிறான். பிள்ளைகளை சிட்சியாத தகப்பன் சிட்சிக்காத புத்திரர்கள் உண்டோ என்று சொல்லி வேதம் கேட்கிறது. அப்போ சிட்சிப்பு மிக முக்கியம். கண்டித்து உணர்த்துவது முக்கியம். பாவத்திலே போகிற பிள்ளையை தடுத்து நிறுத்துறதுக்கு நீ எப்படியாவது பிரயாசப்பட வேணும். மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவன் எப்படியாவது விடுதலையாக்க வேணும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நேரத்திலே நாங்கள் செய்கிற காரியங்கள் அது பிள்ளைகளை அபியூஸ் பண்ணுறன்னு சொல்லி அங்கே நாங்கள் சொல்லுவோம் என்று சொன்னால் அது புலியான சத்தியங்கள். சத்தியம் இப்படித்தான் இப்போ கலந்து பெற்றோர்களை விட்டு பிள்ளைகளை பிரித்தெடுத்து நடத்துகிற காரியங்கள் அதிகமாய் நடந்து கொண்டு இருக்கிறது. பாருங்கள், சில சபைகளுக்கு பெற்றோர்கள் போவார்கள், பிள்ளைகள் போக மாட்டார்கள். அந்த பிள்ளைகளை பிரித்தெடுத்து இன்னொரு ஊழியக்காரன் தனியாக நடத்துவான். ஒரு ஊழியக்காரன் இருந்தால் எல்லாரையும் சமமாக தேவனுடைய பார்வையிலே செய்ய வேண்டிய விதத்தில் சொல்லணும். தம்பி, நீ எங்கே வர்றா, எங்கே உங்களோட அம்மா அப்பா அங்கே போகிறாங்க, அந்த இடத்துக்கு நீ போக வேணும். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நீ போகணும். உனக்கு தெரியாத காரியங்கள் அவர்களுக்கு தெரியும். தேவன் அவர்களை உனக்கு முன்பதாக உருவாக்கியிருக்கார்கள். அனுபவத்திலே அவர்கள் பல காரியங்களை கண்டு வந்திருப்பார்கள். நீ போக வேண்டியது நீ அந்த தகப்பன் தாய் சொல்லை கேட்டு நீ நடக்க வேணும். யோசுவா சொல்லுகிற போது சொல்கிறான், நானும் என் வீட்டாருமோ என்று சொன்னால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லி. இன்று அந்த காரியத்திலே செய்ய முடியாதபடி ஊழியக்காரர்கள் பிள்ளைகளை தன்வசப்படுத்தி வைத்து கொண்டு உங்களை பெற்றோர்கள் கத்துறார்களா, பேசுகிறார்களா, உங்களுக்கு இந்த காரியங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க, உங்களுக்கு அதை இதை செய்கிறதுக்கு தடையை ஒன்று படுறாங்களா, அதை உங்களை அபியூஸ் பண்ணுறன்னு சொல்லி கொடுக்குறார்கள். ஒரு நாளும் ஒரு பிள்ளையை தேவன் ஒரு பெற்றோருக்கு ஒரு பிள்ளையை 2 பிள்ளையில 3 பிள்ளையில கொடுக்குறான்னு சொன்னால் இந்த பிள்ளையில நடத்தத்தக்கதான ஞானத்தையும் அந்த பெற்றோர்களுக்கு கொடுத்து தான் ஆண்டவர் கொடுப்பார். ஒரு பிள்ளையை நடத்த தெரியாதவங்களுக்கு பிள்ளையே கொடுக்க மாட்டார். பாருங்க, அநேக இடங்களிலே பிள்ளை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், தேவனுக்கு தெரியும் அவர் சரியாக சீர்பொருந்து வந்து செட்டில் ஆகிற போது ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுப்பார் அவங்களுக்கு. அப்படித்தான் செய்வார். ஆபிரகாமின் காலங்களை நினைத்து பாருங்க. ஆபிரகாமுக்கு 75 வயசுல ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன். ஹல்லேலூயா. 85 வயசுல திருப்பின்னு சொல்றார், நான் வானத்தை அண்ணாந்து பார், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல என்னை பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல சந்ததி பெருகும் என்று சொல்லுகிறார்கள். காலம் சரியா வருகிற போது அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய இருக்கிற காரியங்கள் நேர்த்தியாய் செய்வார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. 1 யோவான் 1:6 சொல்லப்படுகிறது, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் பேசுகிறவராய் இருப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள், நான் ஒரு விசுவாசி, நான் ஒரு ஊழியக்காரன் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு இருளிலே நடக்கிறோம் என்று சொன்னால், இருளின் காரியங்கள், பொல்லாத காரியங்கள், பாவ காரியங்களிலே நாங்கள் நடப்போம் என்று சொன்னால் நாங்கள் சத்தியத்தின் படகு நடக்கிறவர்கள் அல்ல, பொய் சொல்லுகிறவராய் இருக்கும் என்று சொல்லி 1 யோவான் 1:6 சொல்லுகிறது. நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லி, தேவனோடு ஐக்கியப்பட்டவர், விசுவாச கூட்டத்திலே ஒன்று ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இருளின் காரியங்களிலே நடக்கிறோம், இருளின் பாதையிலே நடக்கிறோம். தேவன் கொடுத்த வசனத்தை விட்டு, அந்த வெளிச்சமாகிய அந்த வசனத்தை விட்டு இருளின் வழிகளிலே நாங்கள் நடக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் அல்ல, நாங்கள் பொய் சொல்லுகிறவராய் இருக்கிறோம்.
இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த தேசத்திலே, இந்த உலகத்திலே அநேகர் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அருமையான தேவஜனமே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த தேவ சத்தியத்தை அறிய வாய்ப்புகள் கொடுக்கிறீர்கள். இந்த சத்தியத்தை கொடுக்கிற போது இதோட கலப்பு கலந்து சில காரியங்களை அனுப்புகிற போது இந்த சத்தியத்தை முழுமையாய் கொண்ட்ரோல் பண்ணி நடத்த முடியாக இருக்கிறது. அவர்கள் சொல்லுவார்கள், நான் ஒரு விசுவாசி, நான் ஒரு சபைக்கு போறேன், நான் ஒரு ஊழியக்காரன், நான் பலவிதமான ஊழியங்களை செய்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் தேவனோடு ஐக்கியப்பட்ட ஒரு மனுஷன், தேவனோட கிட்டி சேர்ந்த ஒரு மனுஷன், தேவனோட உறவாடுகிற ஒரு மனுஷன் என்று சொல்லி இருளின் காரியங்களுக்குள்ளே நடப்போம் என்று சொன்னால், இருளின் வழியிலே நாங்கள் நடப்போம் என்று சொன்னால் அங்கே சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் நாங்கள் இருப்போம். சற்று நாங்கள் எங்களை சோதித்து பார்க்க வேணும். எப்போது நம்மை சோதித்து பார்க்க வேணும். போய் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் வரும் அநேக இடங்களில். அந்த நேரத்தில் யோசித்து பார்க்க வேணும், நான் தேவனுடைய பிள்ளையா பிசாசின் பிள்ளையா என்று யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், தேவனிடத்தில் அன்பு கூறுவேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூறுவான் என்று சொல்லப்படுகிறது. தேவனிடத்திலே அன்பு கூறேன் என்று சொல்லுகிறோம். நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரை, உண்மை அதிகமாய் நேசிக்கிறோம் ஆண்டவரை, உண்மை நேசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு தன் சகோதரனை பகைத்தால், நம்முடைய உடன் பிறந்தவர்களை பகைத்தால், நம்ம பெற்றோர்களை பகைத்தால், நம் பிள்ளைகளை பகைத்தால் அவன் பொய்யன் என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் பொய்யராக இருப்போம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. தேவனிடத்தில் அன்பு கூறுவோம் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதிருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தான் கண்ட சகோதரன் என்று சொல்லுகிற போது யாரை வேணும் என்றாலும் எடுக்கலாம். உங்களை கண்ணில் காண்ற யாரை என்றாலும் நீங்கள் நேசியாவது இருப்பார் என்று சொன்னால், காணாத தேவனை எப்படி நேசிப்பீர்கள்? பெற்றோர்களை ஒரே வீட்டிலிருந்து காண்கிறீர்கள். பெற்றோர்களை காண்கிற பிள்ளைகள் அந்த பெற்றோர்களை நேசியாமல் நடந்தால் என்று சொன்னால், நீங்கள் எப்படி தான் எப்படி தேவனுக்கென்று பெரிய காரியங்கள் செய்தாலும் நீங்கள் பொய்யராக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கண்ணில் ஒரே குடும்பமாக இருப்போம், பிள்ளைகளாக இருப்போம். ஆனால் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களில் விருப்பம் இல்லை, அருவருப்பு. ஆனால் தேவனை போய் ஆராதிக்கிறோம், தேவனை நான் உண்மை நேசிக்கிறோம் என்று இல்லை. முதல் பெற்றோரை நீ நேசிக்க கற்றுக்கொள்ளணும். உன்னை படைத்தவர்கள், உருவாக்கினவர், உங்களை இந்த பூமியிலே உங்களை ஜனிப்பித்தவர்களை மறந்து விடக்கூடாது. தேவனிடத்தில் அன்பு கூறுறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஒருவரை ஒருவர் நாங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ளணும், ஒருவரை ஒருவர் கனம் பண்ண கற்றுக்கொள்ளணும், ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருக்க கற்றுக்கொள்ள வேணும். இதுதான் சத்தியத்திலே நடக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கணும். இன்று வருஷ கணக்கில் ஊழியங்களை செய்வார்கள், தேவனை ஆராதிப்பார்கள், தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஆனால் பெற்றோர்கள் ஒரு வார்த்தை கதைச்சு ஒப்புரவாகிறதுக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் தேவனுடைய பிள்ளை, தேவனிடத்திலே நாங்கள் அன்பாய் இருக்கிறோம், தேவனுக்கு எல்லாத்திலையும் சரியாக இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது உன் குடும்பத்திலே நீ சரியாக இருக்க கற்றுக்கொள்ள வேணும். அதை கற்றுக் கொடுக்கணும். சபைகள் குடும்பத்திலே சரியாக இருந்து பேந்து வந்து தேவனை ஆராதிக்கணும். தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள, நம்மளோட வாழ்க்கை திட்டங்கள் நாங்கள் போட்டு செயல்படுற விதங்கள், தேவனுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் பல காரியங்களை செய்யணும் என்று நாங்கள் தீர்மானித்து செயல்படுற காரியங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணில் கண்ட சகோதரனை நேசியாதவன், கண்ணில் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூறுவான்? ஹல்லேலூயா. தேவனிடத்திலே அன்பு கூறுவோம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். கொஞ்சம் இதை யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் எங்கள் பகை, வைராக்கியம், விரோதங்கள் வைத்துக்கொண்டு ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். சும்மா இருக்கிற விசுவாசிகள் இல்லை, அநேக ஊழியர்கள். ஒரு குடும்பம் 2 குடும்பத்தில் பகையை வைக்கல, சபைக்கு வந்து அவ்வளோ பேருடைய பகையை வைத்து கொண்டு ஆராதனை செய்கிறோம், தேவனை போற்றி புகழுகிறோம், தேவனை பாடுகிறோம், கர்த்தருக்கு அன்பாய் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்கிறோம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ தான் பொய்யன், உன்னுடைய பிதல் நான் அல்ல, பிசாசானவன். பிசாசுக்கு ஊழியம் செய்கிறார்கள். ஹல்லேலூயா.
மாற்கு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன வேதனைப்படுத்தாத படிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணையிட்டு மிகுந்த சத்தமிட்டு சொல்கிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த கதையை வேத புஸ்தகத்திலே அங்கே சொல்லப்படுகிறது. மாற்கு 5:6-7 சொல்லப்படுகிறது. அங்கே லேகியோன் பிடிச்ச பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன், அவன் கல்லறைகளுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருப்பான். ராத்திரி வேளையில் அவன் சங்கிலியில் அவனை கண்ட்ரோல் பண்ண இல்லாமல் ஜனங்கள் அவனை சங்கிலியிலே கட்டி வைத்திருப்பார்களாம். அவன் தன்னைத்தானே கீறிக்கொண்டு தன்னைத்தானே சேதப்படுத்தி கொண்டு பொல்லாத பிசாசின் கட்டில் அகப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து நடந்து வருகிற போது அவரை கண்டுட்டார். ஆண்டவர் தனக்கு முன்பாக வந்து கண்ட உடனே அவன் ஓடி வந்து தூரத்திலே கண்டு வந்து ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, பிசாசு தேவனை பணிந்து கொண்டு, பிசாசுக்கு தெரியும் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பாக எந்த பிசாசு நீக்க முடியாது. அவனை பணிந்து கொண்டு, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, அவர் சொல்லுகிறார், உன்னதமான தேவனுடைய குமாரன் நம்முடைய தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் உன்னதமானவர். அவர் அந்த தேவனுக்கு முன்பாக பிசாசுகள் நடுநடுங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பிசாசு நடுநடுங்கி ஓடி வந்து சொல்கிறான், எங்களை வேதனைப்படுத்தாத படிக்கு. வேதனை என்ன? அவன் பொய்க்குள்ளே இருக்கிறான், அவன் பொய்யிலே வாழ்கிறான், அவன் பொய் பேசும் மனுஷனாய் இருக்கிற ஜனங்களுக்குள்ளே ஒரு பரிசுத்தமாய் ஒரு உண்மை பேசுகிற மனுஷன் போவ அவங்களுக்கு பெரிய இடறல். உண்மையை சுற்றி காட்டுகிற போது இடறல். பொய் பேச அவனுக்கு இடம் கொடுக்காத தேவன் அவருக்கு முன்பாக வருகிற போது அந்த பிசாசு பயந்து எங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு போயிடும். இன்று அநேக ஊழியர்கள், சில விசுவாசிகளை, உண்மை பேசுகிறவர்கள் அந்த இடத்திலே போய் சொல்லக்கூடாது என்று சொல்லுகிற போது அவங்களுக்கு பெரிய வேதனை. அவங்களுடைய காரியங்களுக்கு, அவங்களுடைய கிரியைகளுக்கு இந்த தேவன் பெரிய இடைஞ்சலாக இருக்கிறார், இந்த உண்மையுள்ள மனுஷன் இடைஞ்சலாக இருக்கிறான்னு சொல்லி எங்களை விட்டு அகண்டு போங்க, எங்களை விட்டு தூர போங்க, எங்களை விட்டுங்க, நாங்கள் ஊழியம் செய்ய போகணும், எங்களுக்கு இடரலாக இருக்காதீங்கன்னு சொல்லி அனுப்பிவிடுவார்கள். இயேசு கிறிஸ்துவ இந்த பிசாசு அதுதான் சொல்கிறான், எங்களை வேதனை படிக்காதபடிக்கு போகும்படியாக. ஹல்லேலூயா. உன் வழிகளை எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் உன்னை தாங்கி கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நம்முடைய தேவன் எந்த விதத்திலும் அவருடைய நோக்கமெல்லாம் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய வழிகள் எல்லாம் தெரிந்த தேவன் நாங்கள் பொல்லாத வழிகளிலே போகும்போது தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மை காக்க வடிக்கிடுவார். அதே போல தான் ஒரு பிள்ளைய ஒரு பெற்றோர் பார்க்குற விதம், அவன் ஒரு பொலையான வழியில் போகிற போது எப்படியாவது அவனை தட்டி நிமித்தி அவனை சரியான வழியில் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி செயல்படுகிற காரியம். இந்த தகப்பன் உள்ளங்கொண்டவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம் வழிகளில் எல்லாம் நம்மை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டிடுவார். நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நம்முடைய பாதம் கல்லில் இடற வரக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் இடற வரக்கூடாது, நம்முடைய பிள்ளைகள் எங்கே இடறப்பட்டு போகக்கூடாது, நம்முடைய பிள்ளைகள் புலையான காரியங்களில் போகக்கூடாது என்று அக்கறை கவனம் எல்லாம் பெற்றோர்களுக்கு இருக்குது. ஹல்லேலூயா. எந்த பெற்றோரும் எங்களோட பிள்ளைகள் எக்கெடுப்பட்டு போனாலும் பரவாயில்ல என்று விட்டு போட்டு இருக்கிறதில்லை. அப்படி நிம்மதியாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் அப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் பொய் பேசுகிற ஜனங்களாக இருக்கிறார்கள். உண்மை உள்ள ஒரு மனுஷன் எப்போதும் சிந்திப்பான், இந்த பிள்ளைகளை சரியான வழியிலே நடத்தணும், இந்த சபையை சரியான வழியில் நடத்தணும், இந்த திருச்சபைக்கு வர்ற ஜனங்களை சரியான வழியில் நடத்தணும் என்று சொல்லி ஒரு உணர்வோடு செயல்பட வேணும். பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தாங்கி கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்கிறது. பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அங்கே சொல்லப்படுகிறது, இந்த பொய் பேசுகிற ஜனங்கள், அதாவது பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 சொல்லப்படுகிறது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தவும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, எப்படிப்பட்டவர்கள் அந்த அக்கினி கடலிலே, அந்த பாதாளத்துக்குள்ளே போக தள்ளப்படுவார்கள் என்று பார்க்கும்போது
இங்கே பல காரியங்கள் சொல்லிட்டு வந்து பொய்யர் அனைவரும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பொய் சொன்னாலும் நீங்கள் நரகத்துக்கு போவீர்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. மனம் திரும்பணும், உண்மை உள்ள மனுஷனாய் வாழ நாங்கள் விரும்பணும். இந்த வார்த்தைகளை நீங்கள் சரியாக தியானித்து பார்த்தா உங்களுக்கு ஒரு பயம் வரும். பயப்படக்கூடாது. என்னத்துக்காக பயப்படக்கூடாது? வேதம் சொல்லுகிறது பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். தேவன் நம்மோடு இருக்கிற போது பயப்படக்கூடாது. இன்று அநேகர் பயம், ஊழியங்களை செய்கிறது பயம். இந்த விசுவாசியால் இடர் வருமோ, இந்த சபை இந்த சனத்தால் இடர் வருமோ, நீ பயப்படுற, நீ ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற, ஆண்டவர் கரத்தை பிடிச்சி ஒன்று நடக்க வேண்டாம், பயப்பட்டு ஒவ்வொரு தரையும் வீட்டை அனுப்புறது. வேறு கடையை பார்த்துட்டு போங்க, வேறு இடத்த பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு பொருத்தமான இடத்த பார்த்துட்டு போங்கன்ட்டு ஒரு சாட்டு போக்கு சொல்லி அனுப்புறது. இவங்களுக்கு பயம். இவர் இருந்தார் என்று சொன்னால் தங்களுக்கு எல்லா புலையையும் சுட்டி காட்டுவார். இவர் இருந்தார் என்று சொன்னால் தங்களோட குற்றங்களை வெளிப்படுத்துவார். தங்களுக்கு எந்த நேரம் இடரஞ்சலாக இருக்குது, தங்களுக்கு 10 வருஷம் 15 வருஷம் இடரலாக இருக்காங்கன்னு நினைக்கிறவர்கள் யார் தெரியுமா? பயப்படுகிறவர்கள். எந்த பிசாசும் தேவனை தேடி வருகிறவர்கள் தேவன் பயப்பட இல்லை. அவர்கள் எல்லா பிசாசுகளையும் திரட்டி வழி நடத்தி புது ஆடை கொடுத்து நடத்தி அனுப்பினான். அந்த லேகியம் பிசாசுக்கு அதான் நடந்தது. இன்று வர்ற ஊழியக்காரங்களுக்கு பயம், அவிசுவாசம். தேவன் பேரிலே பட்டிருக்கவனுக்கு விசுவாசிப்பான். விசுவாசி என்ற பேரில் இருப்பாங்கன்னா அவிசுவாசம், அது ஒரு பாவம். அருவருப்பானவர்கள், தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்கள், கொலைப்பாதகர்கள், விபச்சாரக்காரர், சூனியக்காரர்கள். இன்றைய சூனியன் நடக்குது. சபைகளுக்குள்ளே வர்ற ஜனங்கள் ஒரு தர பிரச்சனை, ஒருத்தர் காய்ச்சி பெரிய ஒரு சூனியமாய் செயல்பட்டு கொண்டு போகுது சபைகளுக்குள்ள. விக்கிர ஆராதனைக்காரங்கள், இன்று விக்கிர ஆராதனை நடக்கிறது. சபைகளுக்கு வர்ற எல்லாரும் ஊழியனுக்கு பயந்து நடக்கணும், ஊழியன் ஒரு விக்கிரமாக்கி வச்சுக்கணும். ஓ பாஸ்டர் ஐயா, தேவனுக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானம் என்று சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தேவனுக்கு பயப்பட்டால் தான் ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைத்தா நீ ஊழியக்காரனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஊழியக்காரனே நம்மளை போல ஒருத்தர் தான். ஊழியக்காரனுக்கு பயப்பட தேவையில்லை. தேவ சத்தத்துக்கு செவி கொடுங்கள். ஊழியக்காரன் சொல்கிறதுக்கு கீழ்ப்படியலாம், ஆனால் பயப்படக்கூடாது. பொய்யர் அனைவருமே 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தவும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பொய் பேசுகிற எல்லாரும் பரலோகம் போகிறதுக்கு கனவு காணக்கூடாது. உண்மையாக இருக்க முயற்சி எடுக்கும். உண்மை இருக்கிற கஷ்டமான காரியம். அங்கே யாக்கோபு சொல்லுகிறது 3ஆம் அதிகாரம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். இது உண்மை, இது பொய் அல்ல. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறு விடுகிறோம். ஒருவன் சொல் தாராதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். ஒருவன் சொல் தவறாதவன் இருந்தால் தன் சரீரம் முழுவதையும் அடக்கி கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். அவன் தான் பூர்ண புருஷன். நாம் எல்லா விஷயங்களும் தவறு விடுகிற போது எங்களை அடக்கி பொய் சொல்லக்கூடாது, எப்பயும் உண்மை உள்ளவனாக இருக்கணும்னு சொல்லி எங்களை கண்ட்ரோல் படுத்தி நடத்தத்தக்கதான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் பெருக வேணும். ஹல்லேலூயா. 1 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார் என்று சொல்லுகிறது. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய காரியங்களை செய்ய விடுவோம் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவராக இருக்கணும். அப்போ தான் தேவன் நம்மை அழைத்து நம்மை வழி நடத்தணும்னு சொல்லி நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, நாங்கள் யாரும் பூர்ணப்பட்டவர்கள் அல்ல. நாங்கள் அன்றன்று மனம் திரும்பி எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை தினம்தோறும் அக்கினினாலே புடமிட்டு வந்தால் தான் நாங்கள் பொன்னாய் விளங்குவோம். தேவனுடைய பார்வையிலே வெளியேறப்பட்டவர்களாய் காணப்படும்படியாக எங்களை இந்த வசனத்தினிலே புடமிட்டு எங்களை ஆராய்ந்து அறிந்து நாங்கள் செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவருடைய குற்றத்தை ஒருவர் கண்டால் என்று அவனுக்காக ஜெபம் பண்ணணும். அவனை ஒதுக்கி தள்ள வேணாம். சமுதாயத்திலே பிரிவினை உண்டாக்குறது பிசாசின் காரியங்கள். குடும்பங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாக்குறது. பெற்றோரை சொல்ல கேட்டு நீ நடக்க தேவையில்லை. அவர்கள் உன்னை அபியூஸ் பண்ணுறாங்க, உன்னை இப்படி பண்ணுறாங்க, உன்னை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி அங்கே காரணம் காட்டக்கூடாது. கர்த்தர்
உனக்கு அம்மாவை அப்பாவையும் கொடுத்துருக்கார். கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இதை நடத்த வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்குது. குடும்பத்தின் தலை என்று சொல்லி, குடும்ப தலைவன் என்று சொல்லி அங்கே தகப்பனையும் தாயும் அங்கே சொல்லப்படுகிற போது தலை இல்லாமல் நீங்கள் இயங்க போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்கள் மற்றவர்களைப் போல இருக்க முடியாது. நாங்கள் தேவனுடைய பிள்ளை. நாங்கள் உண்மை உள்ளவளாக இருக்கணும். பெற்றோருக்கு உண்மையாக இருக்கணும். இன்று ஒரு பிள்ளை எங்கே போகுது வருது என்று சொல்லி பெற்றோர்களுக்கு அறிந்து கொள்ள முடியாமல் பெற்றோர்கள் தவிக்கிறார்கள். இவ போயிட்டு தேவையில்லாத காரியங்களிலே மாட்டி விடுவானோ, தேவையில்லாத சிக்கலே மாட்டி விடுவானோ, எங்கே போகிறான் எங்கே வர்றான்னு தெரியாமல் அங்கே மடியிலே நெருப்பை கட்டி கொண்டு இருக்கிறது போல பெற்றோர்கள் கடந்து தவிச்சு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தூக்கம் இல்லை. அவர்கள் இரவும் பகலும் யோசிக்கிறார்கள். சொல்லாமல் போகிறார், எங்கே போகிறார் எங்கே வர்றாருன்னு தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். உண்மை இல்லை. பெற்றோருக்கு பிள்ளைகள் உண்மை இல்லை. உண்மை காணப்பட வேணும். அதற்கு பின்பதாக தான் தேவனுக்கு பெரிய காரியங்களை நாங்கள் செய்ய முடியும். தேவனுக்கென்று பெரிய காரியங்கள் செய்ய வேணும் என்று சொன்னால் நாங்கள் உண்மை உள்ளவராக இருக்கணும். மோசே கர்த்தருடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தார். எங்கே போனாலும் உண்மை உள்ளவராக இருக்கணும். சபைக்கு போனால் மாத்திரம் நாங்கள் உண்மை உள்ளவர்கள் என்று காணப்படுகிறோம். வீட்டுக்கு உண்மை இல்லை. வீட்டில் இருக்கிற குடும்பத்திலே 4 பேர் தான் இருப்பாங்க. அந்த 4 பேருக்குள்ள உண்மை கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நடக்குது என்று தெரியாது. பொய் பேசுகிறவராக இருக்கிறோம். இப்படி இருக்கிறது சரியில்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த தேவ செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், என்னால் முடிந்த அளவுக்கு இந்த காரியங்களை சேகரித்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை பார்த்து கவனித்து நிதானித்து இந்த வேதங்களை அறிந்து உண்மையாக இருக்க பாருங்கள். கொஞ்சத்துக்கு உண்மை உள்ளவனை அநேகத்துக்கு அதிபதியாக்குவன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிற போது ஒரு கொஞ்சம் உண்மையாக இருக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கக்கூடாதா? அநேகத்துக்கு அதிபதியாக வேணும் என்று ஆசைப்படுகிறீங்க. பல சபைகளை கட்ட வேணும் என்று ஆசைப்படுகிறீங்க. தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்ய வேணும் என்று ஆசைப்படுகிறீர்களா? உண்மையாக இருங்க. கொஞ்சத்துக்கு உண்மையாக இருங்க. கிடைச்ச கொஞ்சம் ஆத்துமாக்கு உண்மையாக இருங்க. கிடைச்ச குடும்பத்தில் கிடைச்ச பிள்ளைகளுக்கு உண்மையாக இருங்க. கிடைத்த பெற்றோருக்கு உண்மையாக இருங்க. உண்மையாக இருக்கிற போது அநேகத்துக்கு உங்களுக்கு பல சபைகளை கட்ட தேவன் உதவி செய்வார். பல காரியங்களை செய்ய உதவி செய்வார். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும்னு சொன்னால் கொஞ்சத்துக்கு உண்மை உள்ளவராக இருக்கணும். தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவராகிய நம் கர்த்தரோ உண்மை உள்ளவர் என்று நாங்கள் வாசித்தோம். கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிற போல நாங்களும் உண்மை உள்ளவராக இருக்கணும். தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேணும். இதுதான் சத்தியம். தேவனுடைய பிள்ளைகளை ரொம்ப இடுக்கமான வாசல் வழியாகத்தான் நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக இருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்கு போக நாங்கள் ஆயத்தப்படணும். தினந்தோறும் தேவ செய்திகளை கேட்குற போது உற்று கவனித்து இது தியானித்து கேட்குற போது எங்கள் வாழ்க்கையிலே உண்மை காணப்படும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாக. இந்த வேளையில் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் தேவனே உமக்கு முன்பாக நீர் காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உண்மை காணப்படும்படியாக, உண்மை உள்ளவர்களாய் இவர்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய கிருபை, சமாதானம், அன்பு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எனக்கொருவன் உண்மையாயிருந்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தார், பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொன்னாரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கண்டு வாழ, உண்மையாய் வாழ இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்டு ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். God bless you. ஆம், அருமையான தேவ ஜனமே, மீண்டும் ஒரு தேவ செய்தியினூடாக இந்த வாய்ஸ் ஆஃப் காட் கிறிஸ்டியன் சேனலின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பு சகோதரன் ஆண்டனி ஜேசன். God bless you.